கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின கோரேசை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். அதே தேவன் என்று உங்களை பார்த்து உங்கள் வலது கையை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கோணலானவைகளும் நேராகும்படியாய், கரடானவைகள் சமமாகும்படியாய், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும்படியாய், மலை போல குன்று போல தெரிகிற காரியங்கள் எல்லாம் பதராய் மாறி போகும்படியாய் நான் உனக்கு முன்னே செல்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே முன்னே நடந்து செல்வாரானால் அதை போன்ற பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. சாதாரணமாக நாம் ஒரு காரியத்தை பொறுப்படுத்தி செய்வதற்கும் பிறர் செய்ய நாம் பின்னின்று செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அவை சீர்படுத்தி செவ்வைப்படுத்துவாரானால் நாம் பின்னே செல்வது மிகவும் லகுவாகவே இருக்கும். நாம் நெருக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது, ஆவியிலே ஆத்மாவிலே சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பாதையை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிற தேவன், அதினதின் காலங்களிலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்கிறார். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் தன்னோடு கூட இருப்பதை நன்கு அறிந்ததினாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் தைரியமாய் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நல் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு நாள் சீஷர்கள் தங்கள் படகிலே இயேசுவை பின்னணியத்திலே வைத்துவிட்டு தங்கள் சுய பலனை நம்பி அங்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் முன்னே இல்லாததினாலே பயங்கர இரைச்சலோடு கூட கடல் கொந்தளிக்க தொடங்கியது. படகு ஜலத்தினால் நிரம்பத்தக்கதாய் அலை வந்து மோதுகிறது. அப்பொழுது சீஷர்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று தேவனை தட்டி எழுப்புகிறார்கள். எழுந்து வந்த தேவன், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னதும் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே தேவன் முன் செல்லாததினாலே தான் நமக்கும் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பின்னணியத்தில் உள்ள தேவன் முன்னணியத்திலே வரும் பொழுது அங்கு ஒரு சமாதானம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சீஷர்கள் தேவனை தட்டி எழுப்பினது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜபத்தினாலே ஒவ்வொரு நாளும் நாம் தட்டி எழுப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள எல்லா கொந்தளிப்பையும் மாற்றி மிகுந்த அமைதல் உண்டாக செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அந்த முந்தின வசனத்தை நாம் கவனித்தோமானால், வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படியாய் அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்துள்ளாராம். உங்களுக்கென்று தேவன் திறந்து வைத்த வாசல்கள் பூட்டப்படாதிருக்க வேண்டுமென்றால் அவைகளிலே நீங்கள் உட்பிரவேசித்து நன்மைகளை அனுபவிக்கும்படியாய், திறந்து வைக்கும்படியாய், உங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் தேவன் சபைப்படுத்தும்படியாய் அவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறவராகவே இருக்கிறார். வழியிலே உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று யாத்திராகமம் 23:20 நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை பாதுகாப்பதற்கும் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். தேவனுக்கு சகலவற்றிலும் முதலிடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செம்மையாய் மாற்றுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளில் கர்த்தாவே, சீர்குலைந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் சீர்படுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய், உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க. தாவே, தடைப்பட்ட அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் நீர் திறந்தருளுவீராக. எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் உண்மையை முன்வைத்து உம்மை சேவிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.